Hi everyone, welcome back to the Tamil Car Dude channel. So இன்னைக்கு நம்ம என்ன காரை பார்க்க போறோம்னா இந்த கார் வந்து அதிகமான எங்க கமெண்ட்ஸ்ல வந்த கார் அப்புறம் வந்து எல்லாத்தோட ஒரு ட்ரீம் கார். ஸோ எப்பவுமே ஒரு ரோட்ல போகும்போது சடனாக நம்மளை திரும்பி பார்த்த உடனே இந்த காரை நம்ம வாங்கணும், இந்த காரை நம்ம வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நிறைய பேரோட ட்ரீமில் இருக்க ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஃபோர்ட் மஸ்டாங் GT 5.0 லிட்டர். பொதுவாகவே வந்து ஃபோர்ட் மஸ்டாங் வந்து நிறைய ஸ்டாக் கார்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த கார் வந்து ஒரு ஸ்பெஷல் கார். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஃபோர்ட் மஸ்டாங்கை கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான காரை, அதுலேயுமே ஒரு ஃபோர்ட் மஸ்டாங்லேயே ஒரு வித்தியாசமான காரை கொடுக்கலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக சூட் ஆகக்கூடிய கார் தான் நம்மகிட்ட இருக்கிற இந்த ஃபோர்ட் மஸ்டாங் GT அண்ட் 5 லிட்டர் கார். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்பெஷல் கஸ்டமைஸ் ஒன் ஆஃப் ஒன் அந்த ரேஞ்சுக்கு இந்த காரை சொல்லலாம். என்ன ரீசன்னா இதோட எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபோர்ட் மஸ்டாங் 2018 மாடல். ஸோ ஒய் 2018 மாடல்னா அதில் ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. அந்த ரீசனுக்காக அந்த காரை வாங்கணும். அது பவர் ரிலேட்டடாக வரும், அது அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அப்புறம் வந்து இதோட கலர் செலெக்ஷனாக இருக்கட்டும், கொடுத்துக்கிற ஆர்ட்மே வந்து ஒரு நார்மலாக வந்து ஜஸ்ட் ஒரு அனிமல், ஒரு கயோட்டியோட ஒரு லுக் மாதிரி தெரிஞ்சாலும் பட் இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா அதை நம்ம வந்து சொல்லுவோம், என்ன ரீசனுக்காக இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த டிசைன் ஓவரால் இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பெயிண்டிங் வந்து நார்மலாக வந்து ஒரு மிஷினில் பண்ணி ஒரு ரேப்பிங் பண்ணதுன்னு கிடையாது. பொதுவாக சில பேர் இந்த காரை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேப் பண்ண காரோட கலராக நினைப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ரேப்பிங் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அது வந்து காரோட மெயின் அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக என்ன டிசைன் வேணாலும் 3D பிரிண்டிங் மாதிரி பண்ணி ரேப்பிங் பண்ணிடுறாங்க. பட் இந்த காரில் எதுவுமே ரேப் பண்ணதில்லை. இந்த காரில் பார்க்குற எல்லா கலருமே வந்து ஒரிஜினல். அப்புறம் வந்து சைடில் கொடுத்துருக்க அந்த ஆர்ட் எல்லாமே ஹேண்ட் ஆர்ட்டில் பண்ண கார். சில கார்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்த உடனே ரோட்டில் கிராஸ் பண்ணி போன உடனே நம்ம மைண்டில் என்ன தோணுன்னா இந்த காரை நம்ம வாங்கணும், இந்த மாதிரி காரை என்றைக்காவது வாங்கணும். ஸோ அப்படி இருக்கிற காரில் ஒன் ஆஃப் த கார் வந்து என்னென்னா நம்ம ஃபோர்ட் மஸ்டாங்க சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து இதோட எக்ஸ்டீரியர் டிசைன். இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் அந்த ஒரு மஸ்டல் டிசைன் பார்க்கும்போதே வந்து இந்த காரை வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட கேரேஜில் ஒன் ஆஃப் த ட்ரீம் காராக இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதான் அந்த காரை வந்து இன்னும் யூனிக்காக எடுத்து காட்டுறது. ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த காருக்கு வந்து செல்பி டிசைனில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோர்ட் மஸ்டாங் செல்பி எடிஷன் தெரியும், அந்த டிசைன் கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த போர்டு வந்து கீழே இறங்கி வந்திருக்கு. அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட லுக் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் ஆஃப் லுக் வந்திருக்கும். பேக் டிசைனை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் கான்செப்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ராக்கெட் கான்செப்ட் டிசைன் என்னென்னா இந்த நீங்கள் வீலை பார்க்கும்போது இந்த வீல்லே வந்து இந்த பேக் பாடி வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்சு வரும். ரெண்டு பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்டோட இந்த பேக் பாடி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி வரதுனால இதை ராக்கெட் கான்செப்ட் டிசைன்பாங்க. ஸோ இந்த காரில் உள்ள ஒரு ஓவரால் டிசைன் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட் செல்வி அண்ட் பேக் சைடில் வந்து ராக்கெட் பேக் அந்த மாதிரி கான்செப்டில் டிசைன் பண்ணுறதுனால இந்த காரை வந்து எந்த அளவுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது தெரியுது, அதேமாரி கொஞ்சம் மேலேருந்து பார்த்தா கூட இந்த காரோட லுக் வந்து பயங்கர எக்ஸாட்டிக்காக இருக்கும். அப்புறம் இந்த கார் நம்மளை கிராஸ் பண்ணி போனோடனே இந்த பேக்கில் இந்த காரை பார்த்தாலுமே வந்து அவ்வளோ ஒரு எக்ஸாட்டிக் லுக்காக இருக்கும். நீங்கள் பேக்கில் இருந்து இந்த காரை பார்க்கும்போது நான் சொன்ன உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். இந்த கார் வந்து ஃப்ரண்ட் எப்படி ஒரு ஷார்ப் எட்ஜாக வந்து பேக் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி அப்புறம் இந்த டயரோட இதை கவர் பண்ணுற அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பேக்கில் இருக்கிற ஒரு ராக்கெட் கான்செப்ட். ஒரு ராக்கெட் பார்க்கும்போது எப்படி ஒரு பேக் வரும், ஃப்ரண்டில் ஷார்ப்பாக போய் பேக்கில் எப்படி வரும், அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிசைன் பார்க்கும்போது கயோட்டி, நம்ம தமிழில் சொன்னால் சென்னாய்ன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். சென்னாய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும். கயோட்டி ஒரு ஆர்ட் மாரி இதில் வந்திருக்கு. அது வந்து நம்ம கயோட்டி வந்து ஒரு ஆங்கிரி கயோட்டி எப்படி ஒரு ஃப்ரெண்டில் பாயும் போது இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த காரோட இன்ஜின் வந்து கயோட்டி இன்ஜின். இந்த நேம் வந்து கயோட்டி 5 லிட்டர் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த கயோட்டி இன்ஜினை இது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கயோட்டியோட ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த காரோட கான்செப்ட் டிசைன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இது பார்த்தோன்னே வந்து அது வந்து சடனாக ஐடியா ஆகும். ஸோ அதனால் இந்த காரோட அந்த டிசைன் வந்து ஜஸ்ட் ஒரு டிராயிங் மட்டும் கொடுத்தாம இதோட காரோட பவர், அப்புறம் காரோட என்ன இன்ஜின், அப்புறம் ஒரு டீட்டெயிலிங்கை சொல்கிற விதமாகவும் இந்த டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும்.
ஏன்னா பொதுவாக மஸ்டாங் காரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்னேக் இருக்கும், இல்லாட்ட வந்து அந்த ஃபோர்டு இந்த இங்கே பார்க்குற ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த காரில் மட்டும் ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இது வந்து ஒரு யூனிக்கான டிசைன் பண்ண கார். இது வந்து இவரோட ஓன் என்ன சொல்லலாம், ஒரு ஓன் கான்செப்ட் டிசைன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓன் கான்செப்ட் டிசைன் பண்ணி இதுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். எங்கள் யூஏ பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஆர்டிஏயில் வந்து நம்ம ஸ்பெஷலாக இந்த காரோட கான்செப்ட் டிசைன் எல்லாமே கொடுக்கணும். 3 டைமென்ஷனில் அந்த கார் என்னென்ன டிசைன்ஸ் வருது அப்படின்னு இங்கே இருக்கிற சிஐடிக்காக இருக்கட்டும், இங்கே இருக்க ஆர்டிஏ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதை வந்து ஸ்பெஷலாக வந்து பெர்மிட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த டிசைன் நம்ம பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் இப்படிலாம் பண்ண முடியும். நம்ம ஈஸியாக நம்ம இப்படிலாம் பண்ணிட முடியாது. ஸோ அப்படி பண்ணதுனால தான் அவங்களோட ஓன் டிசைன் இங்கே பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து கயோட்டியோட ஃப்ரண்ட் லுக் தான். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் லுக் இப்படியும், 2 பக்கமும் சைடு லுக்குனால அந்த கயோட்டியோட சைடையும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதான் இந்த காரோட ஃப்ரண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த காரோட பேக் ட்ரங்க் பார்க்கலாம். இந்த பேக் ட்ரங்க் வந்து பொதுவாக என்னதோ மஸ்லர் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதில் என்ன பண்ணியிருக்க போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா மைண்டில் வரும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பேக் ட்ரங்க்லேயும் வந்து சம்திங் ஸ்பெஷல். வெல்கம் டு த ட்ரங்க். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இந்த காரில் நீங்கள் உள்ளேயும் பாருங்கள், உள்ளேயுமே எல்லாமே வந்து ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே எல்லாமே ஹேண்ட் ஆர்ட் பண்ணிவிட்டு இது வந்து மஸ்டாங் நைட்ஸுங்கிறது இங்கே ஒரு குரூப், நீங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சோனியில் கஸ்டமைஸ் பண்ண ஸ்பெஷல் அண்ட் சவுண்டிங் சிஸ்டம். மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் நிற்கும் போது இந்த இடமே வந்து உங்களுக்கு வந்து அப்படி பம்ப் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு இந்த காரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் இருக்கும். ஃபோர்ட் மஸ்டாங் ஜிடி இதோட இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெல்கம் டு த ஹூட். ஆக்சுவலி இது பயங்கர ஹெவியாக இருக்குது. என்ன ரீசன்னா, இந்த போர்ட் மஸ்டாங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியான போனட்னால இதோட லென்த் எவ்வளோ லென்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவே வந்து ஒரு 1.8 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுக்கு லென்த் உள்ள ஒரு லென்த்தியான போனட்டாக இருக்குது. ஸோ இந்த கார் வந்து கயோட்டி 5 லிட்டர் இன்ஜின். இதை ஒரு ஸ்பெஷலாக காராக மாற்றுறதுக்கு இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் சொல்லலாம். ஏன்னா இது வந்து 10 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் இன்ஜின் அண்ட் இது ஈக்குவல் டு சூப்பர் சார்ஜ் லெவலுக்கு உள்ள ஒரு 470 ஹோர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அண்ட் இந்த காரை இதனால் எவ்வளோ கொண்டு போகுதுன்னா, ஒரு 0 to 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து 3.8 செகண்ட்ஸில் ரீச் ஆகும். ஸோ இந்த கார் வந்து இதுக்கப்புறம் வந்த மாடல்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு 10 ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் இந்த அளவுக்கு வந்து லெஸ் தென் 4 செகண்டுக்கு ரீச் ஆகிற காராக இல்லை. ஸோ அந்த ரீசனால இந்த கார் வந்து யூனிக். இது நிறைய பேர் இந்த மஸ்டாங் கேட்டகரி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த 2018 கயோட்டி இன்ஜினை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து இந்த காரை டேக் இன் டு த அனதர் லெவல். ஃபோர்ட் மஸ்டாங் ஜிடியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது கான்செப்ட் டிசைன் வந்து ஒரு 4 சீட்டர் மாதிரி தான். பட் இதை 4 சீட்டராகவே கன்சிடர் பண்ண முடியாது. 2 சீட்டராக தான் கன்சிடர் பண்ணணும். பேக் சீட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கால் இல்லாதவங்க மட்டும் தான் பேக் சீட்டில் உட்கார முடியும். இதான் பேக் சீட்டோட சைஸ் மொத்தமே. காரோட இதை பொறுத்த வரைக்கும் வந்து 2 சீட்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது ஒரு மஸ்கிள் கார், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் காருங்கிறதுனால உங்களுக்கு அந்த கேபினெட் வந்து டோட்டலி 2ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. as you can see. அப்புறம் சீட்டிங்குமே வந்து இந்த காரோட இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு ப்ளூ ஐடு கயோட்டி டிசைன்கிறதுனால இந்த சீட்லேயுமே வந்து கயோட்டி அந்த ப்ளூ கான்செப்ட், கயோட்டியில் அந்த ப்ளூ கான்செப்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இதோட கியரை பாருங்களேன், கியர் பார்க்கும்போது ஒரு ரஃப்பான ஒரு கியரே கொடுத்துருக்குறாங்க. காரோட ஸ்டீரிங் வந்து யூஸ்வல் ஒரு ஃபோர்டு டிப்பிக்கலான ஸ்டீரிங் தான், ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கிட் இல்லாமல். அண்டு 10 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால பெடல் ஷிஃப்டர் மஸ்ட். ஸோ பெடல் ஷிஃப்டர் வந்து பெடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இது வந்து யூஸ்வலான கண்ட்ரோல்ஸ் தான் இப்போ எல்லா கார்ஸ்லையும் இருக்குது. இதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல தேவையில்லை. அப்புறம் இந்த காரோட ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்களா, பொதுவாகவே வந்து ஹேண்ட் பிரேக் வந்து எல்லா மாடர்ன் கார் ஃபோர்டில் ஒரு நார்மல் கிரேட் காரில் கூட வந்து சின்ன பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி கார்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இட்ஸ் ரீசன். நீங்கள் ட்ரிஃப்ட் பண்ணும்போது இந்த காருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் இருக்கணும். அப்போ தான் காரை வந்து ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பேக் ட்ரிஃப்டிங் சைட் ட்ரிஃப்டிங் பண்ணும்போது வந்து இது அவ்வளோ பர்பஸாக அதில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மஸ்ல் காரில் இந்த கார் மட்டுமே இது மாதிரி கேட்டகரி இருக்க எல்லா காருமே இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சவுண்டுக்காக சொல்லலை, ஏன்னா சவுண்ட் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதோட ரூஃப் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டார் பண்ணுற மாதிரி ஹைப்ராடெக்ஸ் ஒயர்ஸ் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து அந்த ஒரு டிசைன் தெரியும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேயுமே வந்து அந்த கயோட்டியோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூஃபில் வந்து இந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சும் இது வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு இருக்குது. இது டே டைம்னே இப்படி தெரியுதுன்னா நைட்லாம் வந்து இதோட சூப்பரான அந்த டிசைன் தெரியும். பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 சீட்டு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். பேக் சீட்டில் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து கிட்ஸ் வேணால் ஒரு சின்ன கிட்ஸ் உட்காரலாம். பட் இதில் இவங்க எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கார்ஸில் வரும்போது எனக்கு தோணும், எதுக்கு இது தேவையில்லாமல் ஒரு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தேவையே இல்லை. ஸோ டைம் டு டிரைவ் அண்ட் see the performance of the car.
அந்த பவர் வந்து ஒவ்வொரு பம்ப்லேயுமே வந்து அப்படியே அவங்க புஷ் பண்ணி கொடுக்குறது தெரியுது. இது அதுக்கெல்லாம் டிரைவ் மோடு வந்து நார்மல் டிரைவ் மோட்லாம் இருக்கிறேன், இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இல்லை. ஸோ அந்த ஃபீலை வந்து அப்படியே சடனாக ஃபீல் பண்ண முடியுது. இல்லை நாங்கள் வந்து வித்தின் ரோட் ஸ்பீட் லிமிட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்போவுமே அந்த கார் வந்து யூ கேன் ஃபீல் தட். Who the hell said money cannot buy happiness, right? This is happiness. ஸோ இது வேணும்னா மணி வேணும். பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. அந்த ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 5 லிட்டர் இன்ஜின் உள்ள காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்க போது தான் அதோட ஃபீல் தெரியும். ஸோ அந்த ஃபீல் வந்து இதை ட்ரைவ் பண்ணும்போது அந்தளவு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கார் எப்போவுமே வந்து லோயர் டு கிரவுண்ட் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இப்படி இந்த மாதிரி கார் ட்ரைவ் பண்ணும்போது இது கண்டிப்பாக மைண்டில் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு காரை வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா அந்தளவு ஒரு ஃபீல் வந்து இப்படி ஒரு கார், ஓகே கார்ஸ் நம்ம ரெகுலர் கார்ஸ் யூஸ் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் கார், அப்புறம் ஒரு மஸ்கிள் காரை வந்து யூஸ் பண்ணும்போது தான் வந்து அதில் எந்தளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரை டிசைன் பண்ணியிருக்காங்கிறது வந்து அப்போ தான் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ண அப்புறம் தான் வந்து ஏன் இந்த காருக்கு மேலே இவ்வளோ பேர் வந்து ஒரு இந்த பவரில் க்ரேஸியாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அதை வந்து கெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவில் ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கார் தான் வந்து இந்த மஸ்டாங் GT. அண்ட் அதுவுமே இல்லாமல் இந்த கார் மற்ற கார்ஸை விட ஒரு அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த கார்ஸில் வந்து இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க, இதோட இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 3 அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லலாம். இந்த காரோட 3 அட்வான்டேஜ். First advantage, it's look and muscular and exterior, interior, everything is looking exotic. So this is the first advantage. And second advantage in the car performance. இது பார் 5 லிட்டர் இன்ஜின்கிறதுனால இதோட ஹை பெர்ஃபார்ம் கார் இதோட ஸ்பீட் எல்லாமே வந்து அன்இமேஜினபிள், அந்த அளவுக்கு இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ். தேர்ட் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு கொடுத்துருக்க ஒரு ஸ்பெஷல் யூனிக் டிசைன். இது வந்து நார்மல் மஸ்டாங்கோட இதை ஒன் ஆஃப் ஒன் சொல்லலாம், இதோட பெயிண்டிங் சீசன் எல்லாமே சேர்த்து. ஸோ இது நிறைய அவார்டு வாங்கின கார்ஸ் கூட, அதனால் இதுவும் வந்து இந்த காரில் ஒரு இன்னொரு அனதர் லெவல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு சொல்லலாம்னா, இந்த காரை வந்து இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரை நான் பற்றி சொல்கிறேன். இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ், இது ஒரு ஷோ காருங்கிறதுனால, ஷோ காரை ரெகுலர் யூஸ்க்கு எடுத்து போகிறதுனால இதை வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு மாதம் மினிமம் வந்து ஒரு 30,000 செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் மாதம் சொல்கிறேன். இதோட பெயிண்டிங்காக இருக்கட்டும், டிசைன்ஸ் கான்செப்டாக இருக்கட்டும், இந்த டியூனிங்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மந்த்லி 20,000 to 30,000 வந்து இதுக்கு செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஒரு யூஸ்வலான சர்வீஸ் இருக்குங்களா, ஆயில் அதெல்லாம் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்ஜின்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த ஆயிலிங் வந்து ஒரு 6 month ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது அதுக்கு எப்படியும் வந்து இங்குள்ள வேல்யூவில் வந்து ஒரு 2,500 பண்ணணும். அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு 45,000 to 55,000 வரைக்கும் வந்து ஒரு பீரியாடிக் சர்வீஸ் பண்ணணும். ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு 20,000-25,000 மந்த்லி வருது, ஒரு 45,000-55,000 வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணுறோம்னா, ஸோ யூ கேன் இமேஜின் இந்த கார் வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இதான் வந்து இதோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அப்புறம் இதோட செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்தளவு 470 ஹார்ஸ் பவர் அந்த மாதிரிலாம் இது ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இந்த காரில் பேக் சைடு எல்லாமே வந்து ராக்கெட் டிசைன் எக்ஸ்டீரியர் கொடுத்ததுனால, இது வைடப் பண்ண பாடிங்கிறதுனால நார்மலாக இருக்கிற ஒரு மஸ்டாங், இதே ஓஜி டிசைனில் வந்த மஸ்டாங், இன்ஜின் ஓஜி தான், பட் அதே டிசைனில் வந்தாலுமே இதில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகலாம். ரீசன் என்னென்னா, இதோட பேக்கில் இருக்க ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன் எல்லாமே. அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லலாம், பர்டிகுலர் இந்த காரில் பொதுவாக மஸ்டாங் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே கம்மி தான், பட் இது இந்த செல்ஃபி டிசைன்கிறதுனால இது முன்னாடி ரொம்ப ஸ்லாட்டாக இருக்குது, சென்டரில் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால இதை ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த காரில் வந்து ஏர் சஸ்பென்சர் இல்லை. என்ன ரீசனுக்காக இல்லைனா, ஏர் சஸ்பென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இந்த காருக்கு வந்து டிசைன் பண்ணும்போதே ஏர் சஸ்பென்ஷன் இல்லாமல் தான் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் ரோடில் போகும்போது வைக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கம்பில் அதெல்லாம் போகும்போது. ஏன்னா ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர் பண்ணி ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கேன். அப்போ ட்ரைவ் பண்ணும்போது சைடு பார்க்கிங் அது இதுன்னு, அதாவது ஒரு டிரைவிங் மட்டும் இல்லாமல் ரோட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து
எப்போமாச்சும் ஒரு ட்ரைவ் பண்ணால் ஓகே. நம்ம எப்போவுமே வந்து மல்டிபிள் டென்ஷனில் ஏதாவது ஒரு டென்ஷன் ப்ரெஷரில் போயிட்டு இருக்கும்போது இத்தனை விஷயத்தை நம்ம வந்து மைண்டில் வச்சுருக்க முடியாது. ஸோ அது வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த காரை ரெகுலராக அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, என் ஃப்ரெண்டு தான் அவர். ரெகுலர் யூஸ் பண்ணுற போது அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து பை த ஓனரே வந்து சொன்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இதை. ஸோ இதான் அந்த காரோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில் எல்லாமே. மணி கேனாட் பை ஹாப்பினஸ்ன்னு யார் சொன்னால்? மணி இருந்தால் இந்த மாதிரி ஹாப்பினஸ் பை பண்ணலான்னு. ஸோ இந்த காரோட ப்ரைஸிங் வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 250,000 வரும் விதவுட் இந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே. இந்த மாடிஃபிகேஷன் இல்லாமல் கார் ஒரிஜினலாக வந்து காரில் ஷோரூம்லேருந்து வாங்குகிற ப்ரைஸ் 250,000 வருது. 250,000 திர்ஹாம் வருது. 250,000 திர்ஹாங்கும் போது இந்தியன் மணியில் அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 50 lakhs வரும். பட் இந்தியாவில் 50 lakhs இல்லை. இது ஜாஸ்தி. 1.2 1.3 crores வரைக்கும் இந்தியாவில் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும்னா ஆகும். இப்படி நான் இங்கே இருக்கிற யூஏயில் இருக்க ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து விதவுட் மாடிஃபிகேஷனில் 250,000 வருது. பட் இந்த காரோட மாடிஃபிகேஷன் எல்லாமே சேர்த்தா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மாடிஃபைட். எல்லாமே வந்து இன்ஜின் எதுவுமே டச் பண்ணிக்கல. இன்ஜின் வந்து கயோட்டி ஒரிஜினல் இன்ஜின் தான், அதே பவர் தான். பட் எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் தீம் டிசைன், அப்புறம் இதுக்கு கொடுக்குற பெர்மிஷன், இந்த காரோட டிசைன் கான்செப்ட் ஆர்டிஐயில் சப்மிட் பண்ணி பெர்மிட் வாங்கி அப்புறம் கொடுத்துருக்க ஹேண்ட் ஆர்ட் பெயிண்ட் எல்லாமே சேர்த்து இந்த காரை இன்னும் ஒரு 60-70,000 மேலே வந்து இதை லேட் இன்க்ரீஸ் பண்ணும். 250,000 தான் இட் வில் கோ டு த 320, 330 அந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணும். இதையுமே வந்து இதில் இன்ஜின் சில பேர் மாடிஃபை பண்ணுறாங்க, டியூனிங் பண்ணுறாங்க, சூப்பர் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து ட்வின் டர்போவை மாற்றி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணால் இது வந்து எவ்வளோ ஹோர்ஸ் பவர் கொடுக்கும்னா 1000+ ஹோர்ஸ் பவர் கொடுக்கும். அதெல்லாம் வந்து என்னென்னா ரேசிங் ட்ராக்கில் யூஸ் பண்ணுற கார் மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து காஸ்ட் பிச்சுக்கிட்டு அந்தளவு காஸ்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கார்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு இந்த கார் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காரை பற்றின உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன, இதோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் மற்ற மஸ்டாங் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பொறுத்து தான் வந்து இந்த காரையவே நாங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணோம்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எங்களோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ண கார்ஸில் இது வந்து ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்டில் உள்ள கார்னு சொல்லலாம், ஃபோர்ட் மஸ்டாங் ஜிடி. அதனால தான் நாங்கள் வந்து நிறையா ஜிடிஸ் கார், நார்மல் கார்ஸ் இருந்தாலுமே ஒரு ஸ்பெஷல் மாடிஃபைட் பண்ண காருக்காக தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த காருமே வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ண ஒரு கார் ரிவ்யூ தான். இதேமாதிரி நீங்களும் ஒரு கமெண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த காரை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் தி சேனல் அனிஃப் கஃபூர் அண்ட் பிரதாப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து என்ன கார் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கார் லவராக இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு subscribe and share with your friends. See you in another video with another beast.